ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தா ஒரு 124 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு. எதனால இப்படி இறங்குது அப்படின்றதே ஒன்றும் புரியல. ஸோ இன்னும் இந்த வேர்ல்டு நிலவரங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கா? இந்த ட்ரம்ப் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரா? என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் மார்க்கெட் இப்போ இன்னைக்கு இறங்கியிருக்கு சார். இப்போ போன வாரம் ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு இப்போ மறுபடியும் இப்படி இறங்கியிருக்கு. ஸோ எதனால இந்த இறக்கம் அப்படின்னு சொல்லுங்க சார். பொதுவாகவே மார்க்கெட் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அடிப்படையில தான் இயங்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே வரேன் நான். ஸோ இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு என்ன மாதிரி நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயத்த முன்வைக்கப்படுது. ஒன்று ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையான அந்த சீஸ்ஃபயர் 60 நாளுக்கான சீஸ்ஃபயர் அப்படின்றது நேற்றோட முடியுது. நேற்றுக்கான அந்த 60 நாள் முடியுது. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க சீஸ்ஃபயர் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணவே இல்லை. அது கொஞ்ச நாள் 2-3 வாரம் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல போன கப்பல் அடிச்சாங்க, இவங்க பதிலுக்கு அடிச்சாங்க. அப்புறம் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீஸ்ஃபயர் வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத போயிடுச்சு. இருந்தாலும் ஏன் இப்ப நம்ம அதை பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னா, கச்சா எண்ணெயின் விலையானது மீண்டும் $90 தாண்டி மேல் நோக்கி ஏற ஆரம்பித்து விட்டது. இதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஸோ கச்சா எண்ணெய் விலை ஏறுது அப்படின்னு சொன்னாவே அது உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும், நம்முடைய உள்நாட்டு பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அப்படின்றதான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கச்சா எண்ணெயின் விலை அப்படின்றது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 80 கிட்டு திரும்ப 84 85 போய் 88 கூட தொட்டு அப்படி இந்த நிலைமையில இப்ப $91 மேல வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ 90க்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்றதே அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் $88 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போயாச்சு. இப்ப இன்னும் வலிமையா போறது கூட வாய்ப்பு வரலாமோ அப்படின்ற ஒரு பயமும் தற்போது இருந்து வருவதை நம்ம பாக்குறோம். முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கச்சா எண்ணெயினுடைய இந்த விலை ஏற்றம் என்பது இந்தியாவை எப்படி நேரடியா பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் இப்ப பாத்தீங்கன்னா 19 மாதத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான பணவீக்க எண்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனாலதான் ஆர்பிஐ அவங்களுடைய ரிப்போ ரேட்ல இப்போதைக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்க அதே லெவல தான் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு ஆர்பிஐ சொன்ன தகவலும் நமக்கு தெரியும். ஆக ரெப்போ ரேட் அந்த 5.25 இருக்கிறதும் அப்படின்றது நமக்கு ஒரு பாதகம் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா அது வளர்ச்சியை தூண்டும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இருந்தாலும் ஆர்பிஐ நெகட்டிவாவும் சொல்லல, அவங்க ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இப்ப இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்ஃபிளேஷன்ன்றது நெகட்டிவ் சைடுக்கு போயாச்சு அப்படின்றதே நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு என்பது ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவதும், அதே சமயம் இன்ஃபிளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் கூடுவதையும் நம்ம இந்தியாவில பார்க்கும்போது இந்தியாவினுடைய வரக்கூடிய காலங்களில் ஜிடிபி வளர்ச்சி என்பது பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ சந்தையும் அதை அப்படிதான் சந்தேக கண்ணோட பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம சந்தை மட்டும்தான் அப்ப இறங்குச்சா அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லை. நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையும் வலுவான இறக்கத்திட்ட தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்று காலை துவங்கிய சந்தைகள், ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பான்மையான முக்கியமான சந்தைகள்லாம் துவங்கி இறங்கிதான் வியாபாரம் ஆச்சு. குறிப்பா ஜப்பானோட நிக்காய் 2.6% மேல இறங்கி இருக்கிறத, சிங்கப்பூர் சந்தை 1.18% இறக்கத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி தாய்வான் சந்தையும் பாத்தீங்கன்னா 1.21% இறக்கம். காஸ்பின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை 1.57% இறக்கம். இந்த மாதிரி ஆசியாவில் உள்ள மிக முக்கிய சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறங்கி வியாபாரமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இருந்தாலும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அதாவது இப்போ ஷங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சந்தை பெருசா ஏறல, பட் இறங்காம நின்னது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகும். ஹாங்காங்கோட ஆங்ஸங்கும் அது மாதிரி பெருசா ஏறல, பட் அது மைனஸுக்கு போல, ரெட்ல இல்லை அப்படின்றதும் ஒரு சின்ன சாதகமான விஷயமா பார்க்கலாம். இருந்தாலும் ஓவராலா மார்க்கெட் வீக்கா தான் இருக்கு, குளோபல் மார்க்கெட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தகவல். கூடவே யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல குறிப்பா ஜெர்மன் மார்க்கெட் டாக்ஸ் மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. பிரான்ஸோட காக்கும் மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஃபுட்ஸின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து சந்தை மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக உலக சந்தைகளுடைய நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே வீக்கா தான் இப்ப வியாபாரம் ஆயிட்டு இருக்குதுன்றத முக்கிய தகவலா நம்ம எடுத்துக்கணும். அதே நேரம்
யூஎஸ்னுடைய பாண்ட் ஈல்டு அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்றதா நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில யூஎஸ்னுடைய 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றதும் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சு 4.73 அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட இப்ப போனதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சமீபத்திய உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது 4.2 4.335 4 இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அது ஏறி ஏறி கடைசியில எங்க வந்தாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.73% கிட்ட வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஸ்டடியா தான் இருக்குது, 99.63 இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா பங்கு சந்தைக்கு சாதகம்னு பாக்குறோம். அப்படி இல்லைன்றதும் நமக்கு வந்து ஒரு பாதகமான நிலைமையில இருக்கிறோம். கூடவே டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு கூட பாத்தீங்க அப்படின்னா 95.68 அப்படின்ற அளவுக்கு அது என்ன பண்ணிருக்கு, வீக்கன் ஆயிருக்கு, குறைய ஆரம்பிச்சிருக்கு, வலு குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சமீபத்துல இந்த பிரச்சனை சீஸ்ஃபேர் எல்லாம் வரும்போது 94க்கு வந்தது, இப்ப மீண்டும் 95.68க்கு போயாச்சு. இது வந்து நமக்கு நல்லதா அப்படின்னா இல்லை, பங்கு சந்தைக்கும் நல்லதில்லை, பொருளாதாரத்துக்கும் நல்லதில்லை. ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்றது எல்லாமே டாலர்ல தான் இம்போர்ட் பண்றோம். அப்போ அதிகமான காசு கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதா நம்ம இதுல எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இதை தாண்டி எஃப்ஐஐடிஐஸ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும்போது எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நடுவில் இந்த மாசம் கொஞ்சம் வாங்கினாங்களே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்ட காலம் உண்டு. 7ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்கும் போது அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் சூப்பரா அவங்க வாங்கினாங்க. ஆனா கடைசியில இப்போ 17ஆம் தேதி ஆகஸ்ட் அப்போ 2535 கோடிக்கு அவங்க வித்திருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த விற்பனை என்பது இன்னும் பெரிய அளவில் முடிக்க விடப்படவில்லை. அவனால கொஞ்சம் பைக் வந்துட்டு தான் திரும்ப செல்லிங்க்கு மாறுறாங்க. ஆனால் சந்தை வந்து ஏன் விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பலம் அது ஜாஸ்தியா இருக்கு. டிஐஸ் வந்து என்னமோ ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க 2500 கோடிக்கு வித்தாங்க அப்படின்னா டிஐஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் 5000 கோடி டபுள் மடங்கு கிட்டத்தட்ட வாங்குறாங்க. வாங்கினாலும் அவங்களால ஹோல்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்றதையே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பட் உள்நாட்டு நிலவரம் அப்படின்றது இப்போதைக்கு கொஞ்சம் சிரம திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற பாயிண்ட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரி, இனிமேல் என்ன நடக்க போகுது எல்லாம் எங்க இருக்கு? இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த ஹார்மோஸ் நீரிணை இப்போது யார் கட்டுப்பாட்டில் உள்ளது, யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? அதன் அடிப்படையில கப்பலுடைய போக்குவரத்து, எண்ணெய் கப்பலுடைய போக்குவரத்து அங்க திரும்ப எப்ப ஆரம்பிக்கும்? இந்த கேள்விக்கான பதில தான் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அமெரிக்க அதிபர் சொல்றக்கூடிய சில தகவலாம் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்க வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாத்திருவோம், அமெரிக்காவின் டெரிட்டரியா மாத்திருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அது அவ்வளவு ஈஸியான அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க போர்க்கப்பல் உள்ள போறதுக்கான வாய்ப்பு குறைவு, போனாலும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க ரேஞ்சில இருந்து தள்ளி நிக்கிறாங்க, ஈரான் அடிக்கக்கூடிய ரேஞ்சில இருந்து அவங்களுடைய போர்க்கப்பல்லாம் தள்ளி தான் நின்று வேலை பாக்குறாங்க. சோ இப்போதைக்கு ட்ரம்ப் இப்படி சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை தாண்டி இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இல்ல எங்க கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூடவே அவங்க ஓமான் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்கன்னு பாக்குறது. ஏன்னா ஒமான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல கப்பல் போக்குவரத்து 2 பாதைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பாதை, இன்னொன்னு வந்து ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய பாதை. அப்போ அந்த ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய பாதையில கப்பலை கொண்டு போலான்றதான் யூஎஸ் முதல்ல இருந்தே ட்ரை பண்ணி கொண்டும் போய் அப்புறம் அங்கேயும் அந்த ஈரான் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்கு. இந்த நிலைமையில தான் ஓமான் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் கூட போடக்கூடிய சூழல் வந்தாச்சுன்னு செய்திகள் வரக்கூடிய நிலைமையில ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அப்படி ஏதாவது கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா ஓமான் உங்க மேல நான் பாம்பு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு த்ரெட்டை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து டெய்லி அப்சர்வ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் என்ன எங்க கொண்டு போய் இது விடும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது. இப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டை ஒரு டிஃபரெண்ட் சினாரியோல நம்ம பார்க்கலாம். அப்படி என்ன டிஃபரெண்ட் சினாரியோ அப்படின்னா, ஒண்ணு புல் கேஸ் சினாரியோ, இல்ல மார்க்கெட் இதுல இருந்து தேடி வந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா என்ன நடக்கணும்? கச்சா எண்ணெய் விலை $85 கீழே உடனே வரணும். இப்ப 91 தொட்டு இருக்கு இல்லையா, 85 கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிப்டி வந்து மறுபடியும் 24,400 இருந்து அந்த 600 இந்த ரேஞ்சை நோக்கி நகர வாய்ப்பு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரேஞ்ச் மிகப்பெரிய
வலிமையான தடை நிலையில இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அவ்வளவு ஈஸியும் கிடையாது. 24,400ல இருந்து 600 என்ற இடத்தை கடப்பது மிக சிரமம். ஆனா இதான் புல் கேஸ் சினாரியோ. அவங்க ஒருவேளை 24,600 தாண்டிட்டாங்க, நிப்டி 24,600 தாண்டிடுச்சு அப்படின்னா, எஸ், நம்ம வந்து பையர் ஆர் புல்ஸ் அவங்க அண்டர் கண்ட்ரோல் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இதே வந்து மோசமான சினாரியோ, பியர் கேஸ் சினாரியோ அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம்? ஒருவேளை இப்ப 91 $1 பெர் பேரல்ல இருக்கிற கச்சா எண்ணெய் விலை பிரெண்ட் குரூட் ஒருவேளை அது $100 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நடக்கும்? நிப்டி வீக்னஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஜாஸ்தி ஆகுறது மட்டும் இல்ல, மடன்னு கீழே அதனுடைய ப்ரீவியஸ் லோ ஒன்னு இருக்கு பாருங்க, அதை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். 23,600 500 இந்த எல்லையை நோக்கி நகரலாம். இப்போதைக்கு 25,184 இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோ எதை நோக்கி கொண்டு போகலாம்? 23,500 600 இந்த சப்போர்ட் ஏரியா நோக்கி நகரலாம். இதே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரலாம். அதே சமயம் பெரிய ஏற்ற உடனே வராது. ஏன்னா மேல ஏற ஏற செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அங்கதான் எஃப்ஐஸோட செல்லிங் இன்னும் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் செல் பண்றதுக்கு தங்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது கச்சா எண்ணெய் விலை $85 கீழே வந்தா மார்க்கெட் ஏறலாம். கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டிச்சுன்னா மார்க்கெட் கணிசமான அளவு இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம ஓவரால் பிக்சரா எடுத்துக்கலாம். இந்த ஓகே சார். ஸோ இதுதான் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ ஃபுல்லாகவே ட்ரம்ப்போட இதுதான் வந்து நம்ம மார்க்கெட் ஆட்டு விற்கிது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு இல்லையா சார்? ஆமா. ஓகே சார். சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லுங்க சார். அடுத்து எஸ்எஃப்எல், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்ப வாங்குறாங்க விற்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, நிப்டி வந்து அந்த 24,400ல இருந்து 600 இங்க செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. நாங்க யார் செல் பண்ண போறா? எஃப்ஐஸ். ஸோ அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸோட செல்லிங் அங்க ஹெவியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கீழே இறங்கி வரும்போதும் நிப்டி வந்து நமக்கு பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த 23,600 இந்த ரேஞ்சை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் யாரு டிசைட் பண்றாங்கன்னா லீடர்ஸ், மார்க்கெட் லீடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்கன்றத நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சு அந்தந்த இடம் வரும்போது வாங்கி விற்கலான்ற பயிற்சி வகுப்பு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். இது லைவ் மார்க்கெட்லயே நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். காலைல 10 மணில ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே 4 வார பயிற்சி. அடுத்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த டிவிடிஸ் சொன்னோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மேஜிக் ஆஃப் கேண்டில், ஆன்லைன் ட்ரேடிங், ட்ரேடிங் டெக்னிக்ஸ், படம் பண்ண பழகு, இந்த 5 டிவிடியும் 8,650 மதிப்புள்ளது. இப்போதைக்கு இன்னும் 4 நாட்களுக்கு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற 3,999 அப்படின்ற விலைக்கு கிடைக்கும். கூடவே அந்த டிவிடி பிளேயரும் ஃப்ரீயா கிடைக்கும். இது வந்து இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு மட்டுமே. அதன் பிறகு 25% விலை கூடிவிடும் அப்படின்ற ஒரு தகவலை நான் சொல்றேன். ஸோ தட் நேயர்களும் இதை சரியா பயன்படுத்திக்கணும். ஓகே சார். ஸோ சூப்பரான ஆஃபர் வந்து சார் கொடுத்துருக்காரு. நிறைய பேரால அட்டன் பண்ண முடியாது. நம்ம என்னதான் ஜூம்ல போட்டாலும் சிலருக்கு வந்து அட்டன் பண்றதுக்கான அந்த டைம் இருக்காது. அவங்க இந்த டிவிடி வந்து தாராளமா வாங்கிக்கலாம். ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளாஸ் டீடைல்ஸ் அண்ட் டிவிடி டீடைல்ஸ் தெரியறதுக்கு. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.